அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாசி மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி. 5ஆம் நாளோட சேர்த்த பஞ்சமியும் வந்து 5 தான். அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு தான் வந்து பார்க்க போறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வாராகி அம்மனை பத்தி எந்த சேனல், எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் வாராகி அம்மன் வழிபடலாமா வழிபடக்கூடாதா அப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் முருகனை பத்தியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கிறது நம்ம வச்சுக்கிறதானே தவிர கடவுள்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு காமெடிக்காக வந்து ஒரு நகைச்சுவை கதையை ஒன்று சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். விநாயகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி வியாபாரி, அதாவது வந்து சலவை தொழிலாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கு வரான். அப்போ வந்து இது வந்து நீ தான் அருள் புரியணும், நீ வந்து எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து நான் கொழுக்கட்டை வந்து படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையார்ட்ட வந்து வேண்டிக்கு வரான். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து இந்த வருஷம் வந்து நல்லபடியாக மழை பெய்யணும், மழை பெஞ்சாதான் வந்து என் பொழப்பு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அறுவடை நல்லபடியாக பண்ண முடியும்னு சொல்லி வேண்டிக்கு வரான். அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு உனக்கு நான் இதை தரேன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ வந்து இறைவன்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன யாருக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ண போறீங்க, 2 பேருமே உங்கள் பக்தர் தான், யாருக்கு நீங்க உதவி பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது காலம் வந்து பிரபஞ்சம் வந்து அதனுடைய கடமையை அந்தந்த காலத்துல கரெக்டா செய்யும். அதே மாதிரி மனுஷனும் அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல அதை வந்து கரெக்டா பண்ணணும். அதுதான் வந்து விதியை தவிர, அதுதான் வந்து நியதியை தவிர, எனக்கு வந்து நான் இதை பண்றனால நீ எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நியாய தர்மத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. மழை காலத்துல மழை பொழியறதுங்கிறது ஒரு நியாயம். அதே மாதிரி வெயில் காலத்துலதான் வெயில் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம அந்த இயற்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும், எப்படி நம்மளை காத்துக்கணுங்கிறத அவங்க வந்து அவங்க ஆறறிவு கொண்டு அதை வந்து யோசிக்கணுமே தவிர, இதுக்காக வந்து எனக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லும் போது நான் வந்து இயற்கையோ பிரபஞ்சத்தையோ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கதையும் கூட இது. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டிருக்கேன் அந்த கதையை. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து கடவுள்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தா இதை செய்வேங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. அவர்கிட்ட நம்ம உண்மையான அன்பை வந்து காட்டணும், நம்ம நல்லா உழைக்கணும், நேர்மையாக இருந்தால் அதுக்குரிய பலன் வந்து கடவுளை வணங்கினாலும் சரி வணங்காட்டியும் சரி, நீங்கள் 6 கால பூஜை பண்ணாலும் சரி, இல்லை பூஜையே பண்ணாட்டியும் சரி, விபூதி வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, நமக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டது எல்லாமே நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக தானாகவே வந்து நடக்கும். அதுதான் வந்து கடவுள் வந்து செய்வார். இவங்க வந்து நமக்கு வந்து ஏன்னா மனுஷங்க மாதிரி கடவுள் கிடையாது. லஞ்சம் கொடுத்தா வந்து மாத்தி மாத்தி பண்றதுக்கு அவங்க வந்து மனுஷங்க கிடையாது. பிரபஞ்சம், இயற்கை, கடவுள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பஞ்சமி திதியில இந்த நல்ல தகவலோட உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். பஞ்சமி நாளே நமக்கு ஞாபகம் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் தான். வாராகி அம்மனோட விரலி மஞ்சள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய விரலி மஞ்சள் எல்லாத்தையும் வந்து அரைச்சி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. மில்லில் தான் கொடுத்துருந்தேன். இந்த விரலி மஞ்சளோட மகத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அலாதியானது. கணவன் மனைவி சண்டைக்கு கூட இது ஒரு எளிய பரிகாரமா வந்து இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம 48 நாள் இந்த விரலி மஞ்சளை வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து அதை மகாலட்சுமி தாயாருக்கு மாலையா சாற்றும் போது நம்மளுடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தின உங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாராகி அம்மன் பூஜை வந்து நல்லபடியா வந்து நிலைவாசல்ல தீபம் ஆரம்பிச்சு குலதெய்வ வழிபாடு நல்லபடியா செஞ்சாச்சு. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யாதவங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. அதே மாதிரி அம்பாள் வழிபாடு செய்யலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க வாராகி அம்மனோட சின்ன சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணெய் காப்பு வந்து சாத்தியிருந்தேன், நல்லெண்ணெய் காப்பு வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மனசு வந்து திருப்தியா இருந்துச்சு. வாராகி அம்மன் வழிபாடு செய்யறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, ஏதாவது ஒரு சண்டை வந்துருமா, அவங்கள வைக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டாபிக்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து பானகம் குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி மிராக்கல்ஸ் ஒரு சைடு ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து அவங்கள பத்தி அவ்வளவா பேசுறதே காணாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமினாலே எனக்கு ஞாபகம் வர்றது வாராகி அம்பாள் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெண்டிங்னு பார்த்து நம்ம வந்து மாற்றி மாற்றி வந்து சாமியை வந்து மாற்றி மாற்றி கும்பிடுறத விட அந்தந்த திதி, அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை நம்ம ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி அவங்களுக்கான நன்றியை செலுத்துறதுக்கு நம்ம வந்து வழிபாடு செஞ்சாலே போதும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் தான் வசதி, அந்த கடவுள் தான் வசதி அப்படின்னு சொல்லி யாராவது வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். எல்லா கடவுள்களுமே ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது தான் வந்து
நம்மளோட ஆன்மீக தத்துவமா இருக்கணும். உருவ வழிபாடு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பாத்துக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருக்குமே ஆறறிவு இருக்கு. ஆனா ஆறறிவு இருக்கிற மாதிரி எல்லாருமே நடந்துக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி மனுஷங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அம்மா அப்பாங்கிறது வேற வேறையா இருக்கு. கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் ஒரு குடும்பம் அம்மா அப்பா அப்படிங்கிறத வந்து நமக்கு படைச்சு இவங்க வந்து குழந்தையா இருக்கிறது வந்து பெருசாகிற வரைக்கும் வளர்க்கறதுக்கு பாதுகாப்புக்கு நம்மளை வந்து அந்த இறைவனே வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையரா வந்து வந்து நமக்கு வந்து உறுதுணையா இருக்காங்க. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். ஸோ அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து பல ரூபங்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்களோ அதே மாதிரி இறைவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க தான். அவங்கள நம்ம பல ரூபங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். அதுதானே தவிர இந்த வாராகியம்மன் போட்டோ இல்ல, வாராகியம்மன் சிலை இல்லை, என்னால அவ்வளவு அபிஷேகம் பண்ண முடியாது, பஞ்சமி திதியில என்னால பண்ண முடியல அப்படின்னா செவ்வாய் வெள்ளி நம்ம எப்பவுமே வந்து வீட்டுல வந்து விளக்கு வந்து கண்டிப்பா ஏத்துவோம். அப்ப வாராகி அம்பாலா நினைச்சு ஒரு அகல் விளக்கு ஏத்தினாலே போதும். உங்களுக்கு அந்த வாராகி அம்பல் தான் வழிபடணும் அப்படிங்கிறதும் இல்ல. உங்க வீட்டுல சமயபுரம் மாரியம்மன் படம் இருக்கலாம், இல்ல பாலாம்பிகை படம் இருக்கலாம், பால திரிபுர சுந்தரி இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் படம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எல்லாருமே அம்பாள் தான். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, யாரை எப்படி வழிபடணும்னு தோணுதோ அந்த மாதிரி வழிபடுங்க. இந்த மாதிரி வந்து வீடியோலாம் வந்து பாக்குறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் சண்டை சச்சரவு தப்பான விஷயங்களையே நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா உலகமே ரொம்ப கெட்டதாயிடுச்சு, கலிகாலம் ஆயிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு நம்ம செய்யறோம். ஆனா இன்னொரு சைடும் இருக்கு, பாசிட்டிவான சைடு. ரொம்ப அமைதியா வாழ்றவங்க, அதாவது இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவங்க, அதே மாதிரி நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போகாம தான் குடும்பம் உண்டு தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் வாழ்ற எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்னமும் இந்த உலகத்துல இருக்காங்க. நம்ம பாக்குற ஒரு ஆயிரக்கணக்குல பாக்குற ஒரு கெட்டதை வச்சு நம்ம வந்து இந்த உலகமே இப்படிதான் முடிவு பண்ணக்கூடாது. நமக்கும் மேல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லது மட்டுமே செஞ்சு, நல்லது மட்டுமே நினைச்சு, நல்லது மட்டுமே வாழ்ந்து, நல்லதாவே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் வந்து படமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பரவுறது கிடையாது. கெட்ட விஷயங்கள் சீக்கிரமா பரவிடும். ஆனால் நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பரவாது. ஆனால் வந்து அது பரவிருச்சு, முழுசா வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது, அதை வந்து அழிக்கவும் முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் பிறக்கும் போது 2024 டிசம்பர் மாதம் எண்டில் உலகம் அழிய போகுது, இது ஆக போகுது, அது ஆக போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் பேட்டி கொடுத்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாரும் வந்து என் நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க, அந்த நெகட்டிவா பேசுறவங்களுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் திட்டி போட்டிருந்தாலும் சரி, பாராட்டி போட்டிருந்தாலும் சரி, இல்ல உண்மைன்னு சொல்லியிருந்தாலும் சரி, பொய்ன்னு சொல்லியிருந்தாலும் சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடும்போது அந்த விஷயங்கள் வந்து அதிகமா பரவுது. இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பீதியா இருக்க மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட் வருது. நம்ம எல்லாரும் மைண்ட் செட்லயும் அப்ப டிசம்பர் மாசம் வந்தாலே இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து பதிஞ்சு நம்ம எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணைந்து நடக்காம இருந்தா கூட நம்ம எண்ணங்களே வந்து நடக்க வைக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம பாசிட்டிவா நடக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா பேசலாம். பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். அந்த இடத்துல மட்டும் தான் நம்மளால பாசிட்டிவா வந்து யோசிக்க முடியும். நம்ம வந்து வீடுகளில் பூஜை பண்றதை விட நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும். ஆனா கோவில்ல வந்து நம்ம போய் உட்காந்து ஆத்மார்த்தமா வந்து சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நல்ல வந்து மன நிறைவோடையும் இருக்கும். அங்க கேட்கிற கெவிலி சத்தமும், அங்க சொல்ற மணி சத்தமும், அங்க ஒரு குழந்தையோட சிரிப்பும் பாத்தீங்கன்னா அந்த அம்பாலே வந்து நமக்கு வந்து பேசுற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் உங்க மனசு திருப்திக்கு எது தோணுதோ, சில பேருக்கு புத்தகம் படிச்ச சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டா சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல அந்த அம்பாளுக்கு என்னால என்ன அலங்காரம் பண்ண முடியும், எப்படி பூஜை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க நெய்வேத்தியம் வச்சுட்டு சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காமிக்கிறது எனக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கு. அந்த நேரத்துல வந்து நான் எதை பத்தியும் நினைக்க மாட்டேன், யாரை பத்தியும் நினைக்க மாட்டேன். அந்த சாமிக்கு எப்படி வந்து அலங்காரம் பண்ணலாம், என்ன மாதிரி பூ போடலாம், எப்படி வந்து ஆராதனை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே செய்வேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் அப்படி தோணிருக்கா? நீங்களும் எப்படி வந்து மனசு ரிலாக்ஸ் இருக்கிறதுக்கு என்ன வந்து நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து பஞ்சகவிய விளக்கு, அதாவது இன்னைக்கு பஞ்சமி இல்லையா, அதனால பஞ்சகவிய விளக்கும் வந்து ஏற்றிருந்தேன். இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்காபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். சங்குல வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சனம், மஞ்சள், அதே மாதிரி குங்குமம் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம வந்து நம்ம வீட்டுல அம்பாள் போட்டோவோ இல்ல வந்து அம்பாளோட சிலையோ இருந்தா குங்கும அர்ச்சனை செய்யறதுங்கிறது நமக்கு கணவருக்கு தீர்க்க ஆயுள கொடுக்கும், நமக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை வந்து கொடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பண்ணுங்க. வீட்டில் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம். ஏன்னா நம்மளால வந்து கோயிலுக்கு போய் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லயே ஏதாவது ஒரு நாள் மாசத்துல இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல முக்கியமான பெரிய நாட்கள்ல விசேஷ நாட்கள்ல குத்துவிளக்கு பூஜை பண்றது, குங்கும அர்ச்சனை பண்றது, அப்புறம் வந்து விரலி மஞ்சள் சாத்துறது, அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நம்ம பண்ண பண்ண நம்ம வீட்டுல நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல கனவுகள் வரும், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து இறை வழிபாட்டுல உங்களுடைய மனதை வந்து செலுத்துங்க. நல்ல வழி கண்டிப்பா வந்து நமக்கு பிறக்கும். இன்னைக்கு வாராகி அம்மனோட அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நீங்களும் உங்க வீட்டுல வழிபாடு செய்யுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.